முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளருக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். எம்ஜிஆர் தொடங்கின கட்சி, மேடம் ஜெயலலிதா வளர்த்தெடுத்த கட்சி, கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லி மேடம் ஜெயலலிதா 2016 பேசியிருந்தாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போனால் கண்ணு கெட்டிய தூரம் வரை அதிமுகவே இல்லை அப்படின்ற காலம் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற மாதிரி தான் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட முடிவு வந்த பிறகு அதிமுகவிலிருந்து பாதி பேர் அவங்களா கட்சியை விட்டு வெளியே போகிறாங்கன்னா, இன்னும் பாதி பேரை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே கட்சியை விட்டு நீக்கிட்டே இருக்காரு. போகிறவங்க போயிட்டே இருங்க, நான் கட்சியை விட்டு நீக்கிறவங்கள நீக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கார். ஏன்னா நாம் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் சரி, மேடம் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ, மேடம் ஜெயலலிதாவோட தலைமை கீழே அதிமுக இருந்தப்போ 40% மேலே ஓட் பர்சன்டேஜ் வச்சுருந்தாங்க. இப்போ அதிமுகவோட ஓட் பர்சன்டேஜ்ன்றது மேடம் ஜெயலலிதா உயிரோடு இருந்தப்போ அதிமுகவோட ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருந்ததோ அதை விட பாதிக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இப்போ இருக்க அதிமுகவோட ஓட் பர்சன்டேஜ் இருக்குது. இதில் நான் பிறந்ததுலேருந்தே நான் அதிமுகவை தான் ஓட்டு போட்டு வரேன், நான் பிறந்ததுலேருந்தே ரெட்டலைக்கு மட்டும்தான் ஓட்டு போட்டு வரேன்னு சொல்லி இந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் ஒரு சர்டைன் பர்சன்டேஜ் பீப்புள் கண்டிப்பாகவே ஓட்டு போட்டுருந்தாங்க. ஆனால் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வாங்கின ஓட்டுன்றது ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்காக விழுந்த ஓட்டுன்றத நாம் எல்லாருமே கண்டிப்பாகவே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதனால் சிவி சண்முகம் போனால் இந்த மாவட்டத்தில் பாதிப்பு, எஸ்பி வேலுமணி போனால் அந்த மாவட்டத்தில் பாதிப்பு, விஜயபாஸ்கர் போனால் அங்கே பாதிப்பு, இன்னொரு விஜயபாஸ்கர் போனால் இங்கே பாதிப்பு அப்படின்னு சொல்லி பல பேர் பல வகையான கருத்துக்களை சொல்லலாம். அந்த கருத்துக்களில் ஒரு பாதி உண்மை இருந்தாலுமே ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் ஒரு டீமில் 11 பிளேயருமே சிறப்பாக இருந்து, 10 பிளேயருமே டாப் பிளேயராக இருந்து ஒரு டீம் கப்பு ஜெயிச்சா அந்த கேப்டனுக்கு பெரிய அளவில் பெருமை கிடையாது. அதுவே டீமில் இருக்க 10 பேருமே சுமாரான பிளேயராக இருந்து அந்த சுமாரான பிளேயரை வச்சுக்கிட்டு அந்த கேப்டன் டைட்டில் வின் பண்ணால் தான் அந்த கேப்டனுக்கு பெருமை. அதனால் இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏடிஎம்கே என்கிற டீமோட கேப்டனாக இருக்கார். அதில் இருந்த ஹெவி வெயிட்ஸில் இருக்க கிட்டத்தட்ட எல்லாருமே வெளியே போயிட்டாங்க, இல்லை அமைதியாகிட்டாங்க. அதனால் இப்போ ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட டீமில் இருந்த ஹெவி வெயிட்ஸ் ப்ளஸ் பலமான பிளேயர்ஸ் எல்லாரையும் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு புது பிளேயர்ஸையோ இல்லை வலுவில்லாத பிளேயர்ஸையோ வச்சுக்கிட்டு அவர் வரவிருக்கக்கூடிய இடைத்தேர்தலில் மட்டும் சாதிச்சிட்டாருன்னு வச்சுங்க, அப்போ அவர் தன்னை பெரிய கேப்டன்னு சொல்லி பெருமையாக பேசிக்கலாம். ஏன்னா இப்போ நடக்கிற மேட்சுன்றது அவரோட ஹோம் கிரவுண்டில் நடக்க போகிற மேட்ச்சு. ஏன்னா 7 தொகுதியில் 6 தொகுதி அதிமுக ஜெயிச்சிருந்த தொகுதியாக இருக்கிறதுனால ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 6 + திருச்சி கிழக்குன்னு சொல்லி இந்த 7 தொகுதியிலுமே ஜெயிக்க ட்ரை பண்ணணும். அவர் ஜெயிக்கிறதுக்கு 99.999% வாய்ப்பு இல்லைனாலுமே கூட ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே 8 தோல்வி, 10 தோல்வி, 11 தோல்வி, 12 தோல்வி, 13 தோல்வின்னு சொல்லி பல தோல்வி பழனிசாமின்னு சொல்லி என்ன தான் பேர் எடுத்திருந்தாலுமே ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை தானே ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அவர் வெறுமனே எல்லாரையும் நீக்கிறேன், போகிறவங்களா போயிட்டுக்குன்னு சொல்லி சொல்கிறதுல தப்பு இல்லை. அவர் அந்த கூட்டம் போடுறேன், இந்த கூட்டம் போடுறேன், இந்த மாவட்ட செயலாளரோட கூட்டம் போடுறேன், இந்த நிர்வாகிகளோட கூட்டம் போடுறேன்னு சொல்லி கூட்டம் போகிறதெல்லாம் இருந்தாலுமே வரவிருக்க இடைத்தேர்தலில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட 100% கொடுத்து எப்படியாவது அதிமுக ஜெயிச்சிருந்த தொகுதிகளில், அட்லீஸ்ட் அதிமுக ஜெயிச்சிருந்த தொகுதிகளில் மட்டுமாவது அவர் ஜெயிச்சாதான் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவரோட லெகசியை ஓரளவுக்காவது என்ன பண்ண முடியும், ஃபுல்ஃபில் பண்ண முடியும். அப்படி இல்லாமல் அவர் தோத்துட்டார்னா அதிமுக இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிட்ருக்கு. ஆனால் இடைத்தேர்தலையும் படுதோல்வி அடைஞ்சிட்டார்னா அதன் பிறகு அதிமுகன்ற கட்சி தாவேக்காவில் போய் கரையும். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி வரைக்கும் ஹார்ட் ஒர்க்கில் வந்த சீஃப் மினிஸ்டர் ஆக முடியாது. அவர் கடைசி வரைக்கும் லக்கில் வந்த சீஃப் மினிஸ்டராக மட்டுமே இருக்க வேண்டியது தான்.